கால்குலேட்டர். அப்பா என்னம்மா இதுதானே உனக்கு தேவை? அப்பா நான் ஆசைப்பட்டத உங்ககிட்ட சொல்லவே இல்ல. எப்படிப்பா கண்டுபிடிச்சீங்க? நீ இந்த நோட்ல என்ன எழுதிருப்பன்னு எனக்கு படிக்க தெரியாதுமா. ஆனா உன் மனசுல என்ன எழுதிருப்பன்னு எனக்கு படிக்க தெரியுமே. தேங்க் யூ அப்பா. அதுக்கு என்னமோ இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களேமா, வெல்கம். வெல்கம். ஐயோ வெல்கம் இல்ல, வெல்கம். அதத்தானே நானும் சொன்னேன். ஐயோ நல்ல பொண்ணுமா நீ. இந்த புத்தகத்தை நான் உள்ள வச்சிரட்டுமா? வேணாப்பா, நானே வச்சுக்கிறேன். கொஞ்சம் எழுதி பாக்குறேனே. சரிம்மா. அம்மா இங்க பாரு, கணக்கு பாக்குற கால்குலேட்டர். ஆமாண்டி ஆமா. கொடல கூழு கழுதுச்சான், கொண்ட பூவு கழுதுச்சான். அப்பனுக்கு பொண்ணுக்கும் காசை கறியாக்கிறதுக்கு வேற வேலையே இல்ல. இந்த கருமத்தை நீங்களே வேக வச்சு தின்னுங்க. அக்கா நான் வரேன். இருடா, ஒரு வாய் காப்பி தண்ணி குடிச்சிட்டு போ. இல்லக்கா, பண்ணையார் வீட்டுல நிறைய வேலை இருக்குக்கா. சரிடா, திரும்ப வரும்போது ரேஷன்ல மண்ணெண்ணெய் எப்ப ஊத்துவாங்கன்னு கேட்டுட்டு வந்துரு. ஏய் சித்ரா, உனக்கு கண்ணு தெரியாதா? ஆமா தெரியாது. அப்ப கண்ணாடி போட்டுக்க வேண்டியதானே? வேண்டாம் விடுடி. ஏய் சித்ரா, என்ன இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ற? இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். என்னாச்சுமா? ஒன்னும் இல்ல சார். உட்காருங்க. அடி ஏலே, இங்க வாடி. இந்த காப்பியை கொண்டு போய் மணிகண்டனுக்கு கொடுத்துட்டு வா. அம்மா நாளைக்கு எனக்கு பரீட்சை. எவ்வளவு படிக்க வேண்டியிருக்கு தெரியுமா உனக்கு? ஆமா, பெரிய பரீட்சை. இப்ப நீ படிச்சு கலெக்டர் ஆக போறியோ? அம்மா நீயே கொண்டு போய் கொடுத்தானே, இல்லன்னா தோ இவன்ட்ட கொடுத்து அனுப்புங்க. நான் போக மாட்டேன். எப்போ வேண்டாம்னா கொடுத்துடுவீங்க. இனிமே என்னால போக முடியாது. வேணா நீ போயிட்டு வா. நீ இவ்வளவு நேரமா விளையாடிட்டு தானே இருந்த. படியே அவங்கிட்ட வம்ப வச்சுக்காதன்னு சொல்லிருக்கேல. மரியாதையா காப்பியை கொண்டு போய் கொடுத்துட்டு வா. நான் போக மாட்டேன். எனக்கு படிக்க வேண்டியிருக்கு. நீ படிச்சு இப்ப இங்க யாருக்கும் ஒண்ணும் ஆக போறது இல்ல. எல்லாம் 10 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் மணிகண்டனுக்கு கட்டி வைக்க போற உன்னைய மறந்துடாத. போனா போட்டுன்னு பார்த்தா ரொம்ப தான் போறா. ஏங்க, இந்த காப்பி தண்ணியை கொண்டு போய் கொடுக்க சொல்லுங்க. அவ 10ஆம் கடைசி பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கா. அழாத. நீ பள்ளிக்கூடம் தெருப்பக்கம் கூட போனது இல்ல. ஆமா. உனக்கெல்லாம் எங்கடி படிப்போட அருமை பத்தி தெரிய போகுது? ஆமா, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? பெரிய படிப்பாளி பிள்ளையும் அவ கூத்துக்கெல்லாம் ஆடுற அப்பனும். இந்த குடும்பம் விளங்குன மாதிரி தான். இப்ப எதுக்குடி குதிக்கிற? அறிவு இல்ல? காப்பி சூடாறதுக்கு முன்னாடி உன் தம்பி கொண்டு போய் கூட. இன்னைக்கு வயலுக்கு போகாதன்னு சொன்னேன் நானு. ஆனாலும் அவன் போயிருக்கான். அவனோட என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். நீயும் அவனும் சேர்ந்து ஏதோ வேஷம் போடுறீங்க. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கங்க, நீங்க போடுற எந்த வேஷமும் என்கிட்ட பலிக்காது. நான் சொல்லிட்டேன். எனக்கும் என் தம்பிக்கும் என்ன கௌரவம் இருக்கு? ராப்பகல் பாராம அவனும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணத்துல தானே பெத்த பொண்ண கலெக்டர் ஆக்க போறீங்க. நான் என்ன சொன்னாலும் உங்க தலையில ஏறவா போகுது? இந்த புடி. அவன் என்னோட தம்பி. நானே கொண்டு போய் குடுக்கிறேன். அழாதடா செல்லம். படிக்கிற புள்ளைய கட்டாம போடி. சோவத்துல பொம்பளைங்க படுத்த மாட்டிக்கிட்டா மட்டும் பெரிய ஆளாக முடியாதுரி. அதுக்கு தலையெழுத்து நல்லா இருக்கணும். ஆமா, பெத்த தாய்க்கே மரியாதை கொடுக்க மாட்டான். படிக்கிறாளா? மலைக்கு போனாலும் மடவுக்கு போனாலும் மச்சானோட துணை வேணும்பாங்க. ஆனா என் வீட்டுல அப்படியா நடக்குது? நாங்க வேஷம் கட்டி ஆடுறோமா? பெருசா கண்டுபிடிச்சிட்டாரு. எல்லாம் தெரிஞ்சது தானே. நீ எதுக்கா வந்த? இலக்கிட்ட கொடுத்துட்டு இருக்கலாம்ல. ஆமா, அவ பெரிய படிப்பு படிக்கிறாளா. நான் இலை தான் வருவான்னு நினைச்சேன். நீ ஏங்கா கஷ்டப்படுற? ஆமா, அவ கொண்டாந்து நீ இப்ப குடிச்ச. விடுக்கா, கல்யாணம் வரைக்கும் தானே படிக்க போறா. அதுக்கப்புறம் என் கூட தானே வாழ போறா. இப்போ அவன் மனசுக்கு எது பிடிக்குதோ அதை செய்யட்டும். அவள் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். ஏங்கா, உனக்கு தெரியாதா, அவ மேல நான் உசிரையே வச்சிருக்கேன். டேய், என்னடா பண்ற? அவளை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன் கனவு கனவாக தான் போகுது. ஏங்கா,
பொண்ண பெரிய படிப்பா படிக்க வச்சு தகுந்த மாப்பிளைய பார்த்து கட்டி வைக்க போறாரா உன் மாமன். பால் நல்லா காய்ச்சிட்டல்ல? ஆமாம்மா. ஏய் சித்ரா, சித்ரா. என்னம்மா? என்னம்மா தூங்குற நேரமா இது? ஒரு நாளாவது சீக்கிரம் எந்திரிச்சு படிச்சிருக்கியா? 10 நிமிஷமா? முதல்ல நான் வந்து எழுப்பும் போது 10 நிமிஷம் தானே சொன்னேன். எழுந்திரடி. உன் தொல்லை பெரிய தொல்லையா இருக்கேம்மா. எப்போ எந்திரிச்சு படிக்கணும்னு எனக்கு தெரியாதா? உன் கோவத்தை ஏன் என்கிட்ட காட்டுற? படிப்புல காட்டு. உன்னை விட அதிகமா மார்க் வாங்கியிருக்கிற அந்த இலக்கிட்ட காட்டு. படிக்கிற வேலையை தவிர வேற என்ன வேலைடி உனக்கு இருக்கு? இல்லன்னா அந்த இலைய விட ஒரு மார்க் அதிகம் வாங்கி நாள் பூரா தூங்கு. யார் வேணாலும் சொன்னா? அப்பா பாருங்கப்பா, எவ பேரை சொன்னா எனக்கு பிடிக்காதோ அவ பேரை சொல்லி என்ன குத்தி காட்டுறா. எத்தனை தடவை உன்கிட்ட சொல்லிருக்க அவ படிப்பு விஷயத்துல தலையிடாதன்னு. போய் வா, வேலையை பாரு போ. அவளோட நல்லதுக்கு தானே நான் சொன்னேன். 2 பேரை என்ன சண்டைக்காரி மாதிரி பார்த்தா நான் என்ன பண்றது? எப்படியோ போங்க. இந்த 10வது பரீட்சையில நீ தாமா ஃபர்ஸ்ட் வருவ. அப்பா என்னைக்கும் உன் கூட தான் இருப்பேன், நீ கவலைப்படாத. இப்போ உனக்கு சந்தோஷமா? சித்ரா சொல்றா, எல்லதான் எப்பவும் அதிகமா மார்க் வாங்குறாளாம். நாளைக்கு கடைசி பரீட்சை, அவ பரீட்சை எழுதக்கூடாது. அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. அவ எழுதாம இருக்கணும், அது ஒண்ணுதாங்க வழி. அதைத்தாண்டா நானும் சொல்றேன். அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. அது உங்ககிட்ட தான் இருக்கு. டேய், சுத்தி உழைக்காம சொல்றா. நீங்க கஞ்சா கொடுத்து கிறுக்கனாக்கி விலங்கு போட்டு வச்சிருக்கீங்கல்ல, உங்க தம்பி காளி. ஐயா நான் சொல்லலையா, சொத்துக்காக ஆசைப்பட்டு நீங்க அப்படி செஞ்சதா ஊர்ல உள்ளவங்க தான் சொல்றாங்க. டேய், அப்படி சொன்னவன் மட்டும் என் கையில கடச்சான், அவன் சங்க அறுத்து சங்கூதிடுவேன். சரி விடு, நீ என்ன சொல்ல வர அத சொல்லு. உங்க தம்பி விலங்க அவுத்து விட்டுருங்கய்யா. டேய், விலங்க அவுத்து விட்டா வெறுநாய் ஆயிடுவான்டா. என்ன தவிர வேற யார பார்த்தாலும் கடிச்சு கொதறிடுவான்டா. அவன் ஒரு மிருகம், அது உனக்கு தெரியாது? அதான் நமக்கு வேணும். நாளைக்கு வாழைத்தோப்புக்கு தண்ணி பாய்ச்ச என் மாமன் வருவான். அந்த நேரம் பார்த்து உங்க தம்பிக்கு நல்லா கஞ்சா ஏற்றி விட்டுருங்க. கடிச்சு கொதருவான்னு சொன்னீங்கல்ல,